திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் 4வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, தொடர்ந்து 4வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு வழங்கிய அந்த தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டத்தின் முதல் நாளில் 10,000க்கும் மேற்பட்ட இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சிவானந்தா சாலை முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்த ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்றைய தினம் டிபிஐ வளாகம் முன்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விளம்பர திமுக அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி எண் 181 வழங்கினார்கள். இந்த நிலையில் தற்போது வரை ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் கூட தற்போது வரை தங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தாங்களும் தங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும், அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். ஆனாலும் கூட எங்களது போராட்டங்களையும் கண்டுகொள்ளாமல் அதனை காவல்துறையினரை வைத்து முடக்கும் நோக்கிலேயே இந்த விளம்பர திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. எனவே எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியான அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.